வணக்கம். நன்றி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. என் நண்பர் கமல் அவர்கள் கூட அருமையாக சொல்லுவார், நம்ம எல்லாம் வர வர நன்றி மறந்துட்டோம் அப்படிங்கிறார். அது என்ன நன்றி மறத்தல்னா, நன்றி மறத்ததுன்னு அர்த்தம் இல்லையா, தேங்க்ஸ்ன்னு சொல்லி நன்றிங்கிற வார்த்தையே மறந்துட்டோமா. நன்றி அறிதல் திருவள்ளுவர் வச்சிருக்கிறார் ஒரு அதிகாரமே. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அதாவது ஒருவர் நமக்கு செய்த உதவியை வாழ்நாள் பூரா மறக்கக்கூடாதான். சின்ன உதவியாக கூட இருக்கலாம். காலத்தினால் செய்தனென்று சிறிதனும் ஞாலத்தின் மான பெரிதுங்கிறார் திருவள்ளுவர். இதை எப்படி விளக்கி சொல்கிறது? எத்தனை தடவை சொன்னாலும் அந்த செய்தி ஒரு அளவுக்கு மேலே போகாது. சரி, நமக்கு நன்மை செஞ்சவங்க சில நேரம் நம்ம எல்லாம் அறியாமல் தீமை செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ கூட நம்ம என்ன பண்ணணுமா, தீமையை விட்டுறணுமா, அவங்க செஞ்ச நன்மையை தான் ஞாபகம் வச்சுக்கணுமா. கொன்றன்னா இன்னா செய்யணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். இது எதுக்குன்னா, எந்த உதாரணம் எங்கே பார்க்கலாம்? மகாபாரத கதையில் ஒரு காட்சி இருக்குதுங்க. கிருஷ்ண பரமாத்மா தூது வர்றார். அப்படி தூது வந்தவர் விதுரன் வீட்டில் போய் தங்கிடுறார். நியாயப்படி அரச தூதுவர் அரசனுடைய மாளிகையில் தான் தங்கணும். ஆனால் அவர் தூது வந்ததே வேறொரு வேலைக்காகத்தான், போர் உண்டாகணுங்கிறதுக்காகத்தான் வர்றார். மறுநாள் துரியோதனை கோபத்தோடு கேட்குறான், அரசாங்க தூதுவனாக வந்த நீ என்னுடைய உபசரிப்பில் தங்காமல் விதுரன் வீட்டில் தங்கியது ஏன் அப்படின்னு கேட்குறான். அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவதாக வில்லிபுத்தூரார் சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க. அடே அப்பா, நன்றிங்கிறதுக்கு அது மாதிரி யாரும் சொல்ல முடியாதுங்க. துரியோதனா, நான் எதற்காக விதுரன் வீட்டில் தங்கினேன் என்று கேட்கிறாய். அரவக்கொடியை உடையவனை, பாம்பு கொடியை உடையவன் துரியோதனன். இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க தெரியுமா? ஒரு பட்டியல் கொடுக்குறார். அந்த பட்டியலில் அரசனுக்கு உடனிருந்து தீமை செய்யக்கூடிய மந்திரி, குருவுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒரு மாணவன், இப்படியே வரிசையாக சொல்லிட்டு இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. ஒருவேளை சாப்பாடு ஒரு வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு எதிராக நாம் ஒரு செயலை செஞ்சோம்னா அவங்க நரகத்துக்கு தான் போவாங்க அப்படின்னு நம்முடைய புராணங்கள்லாம் கூறுது அப்படின்னு யார் சொல்கிறா? புராணங்களையே உருவாக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாவாகிய எம்பெருமான் கண்ணபெருமான் சொல்கிறார். நான் அதனால தான் இன்றைக்கி நான் உன் வீட்டில் தங்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னுடைய உணவை சாப்பிட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு யுத்தம் என்று ஒன்று வருமே, ஆனால் அந்த யுத்தத்தில் உனக்கு எதிராக நான் எப்படி ஆயுதம் எடுக்க முடியும்? ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு முதலே சொல்லிட்டாரு. நான் எப்படி உனக்கு யுத்தத்துக்கு எதிராக நிற்க முடியும்? அதனால தான் துரியோதனா நான் உன் வீட்டில் தங்கலை. எப்படியான விஷயம் சொல்கிறாரு பாருங்க. அரவமல்கிய பதாதையாய் மதி அமைச்சராய் அரசளிக்கினும் குறவர் நல்லுரை மறிக்கினும் அவர் கொண்டுகை கொள்கையது மாறினும் ஒருவர் வாழ்மனையில் உண்டு பின்னும் அவர் உடல் நன்று பெற சொல்லினும் இரவி உள்ளளவும் மதியம் உள்ளளவும் இவர்களே நரகிலே இதுவர். சூரிய சந்திரர்கள் இருக்கும் வரையில் ஒரு வீட்டில் ஒருவேளை சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு அந்த வீட்டுக்கு எதிராக யாராவது ஒருவன் துரோகம் செய்வானே, ஆனால் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை அவன் நரகத்தில் கிடப்பான். சொர்க்க நரகங்களுக்கு அப்பாற்பட்ட கடவுளாகிய எம்பெருமான், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், கிருஷ்ணாவதாரமாக தோன்றிய எம்பெருமான் இந்த வார்த்தையை சொல்கிறார். பாம்பு கொடியுடைய அரசனே, உன் வீட்டில் ஏன் தங்கவில்லை என்று தானே கேட்கிறாய்? தெரிந்து கொள், அரசனுக்கு துரோகம் செய்கின்ற மந்திரி, ஆசிரியனுக்கு துரோகம் செய்கின்ற மாணவன், ஒரு வீட்டில் ஒரு பிடி அளவு அன்னம் சாப்பிட்டு விட்டு அந்த வீட்டுக்கு துரோகம் செய்கின்ற ஒருவன், இவர்களெல்லாம் சூரிய சந்திரர்கள் உள்ளவரை நரகத்தில் சென்றிருப்பார்கள் என்பதை நான் அறிவேன். அதனால் நாளை யுத்தத்தில் உனக்கு எதிராக நிற்க வேண்டிய சூழல் வந்தால் உன் வீட்டு சாப்பாடு எனக்கு நினைவுக்கு வருமல்லவா, அதனால் நான் வரவில்லைன்னு சொல்கிறார். பாட்டை பாருங்கள். அரவ மல்கிய பதாதையாய் மதி அமைச்சராய் அரசளிக்கினும் குறவர் நல்லுரை மறுக்கினும் அவர் கொண்ட கொள்கையது மாறினும் ஒருவர் வாழ்மனையில் உண்டு பின்னும் அவர் உடலென்று சொல்லினும் இரவி உள்ளளவும் மதியம் உள்ளளவும், மதியம்னா சந்திரன், இவர்களே நரகிலே எய்துவார். திருவள்ளுவர் பயமுறுத்தலைங்க. ஏய் நரகத்துக்கு போவ, அங்கே போவ, இங்கே போன்னு சொல்லலைங்க. ஆனால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி இருக்குது தெரியுங்களா? அற்புதமாக இருக்குது. அதாவது, எப்பா நீ நன்றி மறந்தேன்னா அதை காட்டிலும் கொடுமை எதுவும் இல்லைடா.
என் நன்றி கொன்றாருக்கு உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு சொன்னால் அதை காட்டிலும் கொடுமை வேற இல்லைங்கிறாரு. ஆனால் புராணங்களில் சொல்கிற போது அப்படி நன்றி மறந்தவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்பதை கடவுள் அவதாரமாகிய கண்ணனே சொல்வதாக வில்லிபுத்தூர் அமைத்திருக்கிறார். இந்த காலத்தில் வாழ்கிற நாம் நன்றி என்ற சொல்லை மறந்தாலும் நன்றி என்பதனுடைய பொருளை மறக்கக்கூடாது. சொல் ஆங்கிலத்தில் இருக்கலாம், ஹிந்தியில் இருக்கலாம், எதிலும் இருக்கலாம். ஆனாலும் கூட நாம் எப்போதும் அதை சிறப்பாக சொல்ல வேண்டும். தன்யவாத் என்று ஹிந்தியில் சொல்வார்கள், தேங்க்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள், நன்றி என்று தமிழில் சொல்வார்கள். எப்படி சொன்னாலும் நன்றி மறப்பது நன்றன்று. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.